ஹாய். ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே மோஷன் வருங்க. அதாவது பாத்ரூம் போகணும், மலம் கழிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சி இருக்கும். இது எதனால் வருது, இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக சொல்கிறேன். நான் மருத்துவர் ஜனா. வாங்க நம்ம டீட்டெயில்டாக வீடியோக்கு போய் பார்க்கலாம். சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கணுன்ற ஒரு ஃபீலிங் வர்றது ரொம்பவே ஒரு அசௌகரியமான ஒரு ஃபீலிங்க. ஏன்னா நம்ம பொது இடத்துல போய் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்ருப்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்டுட்ருப்போம், இல்லை ஒரு ஒர்க் பிளேஸில் போய் சாப்பிட்டுட்ருப்போம். அப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி மோஷன் வர மாதிரி ஃபீலிங் வர்றது ஒரு நம்மளுக்கு அது நல்லா இருக்காது. அதே போல் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுவீங்க சாப்பிட்டுட்டு, அப்போயுமே இந்த மாதிரி மோஷன் வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ மெயினாக இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் முக்கியமான ஒரு காரணமாக கருதப்படுது. இதுக்கு பல காரணங்கள் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமை காஸ் பண்ணுது. முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது மலக்குடலில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இது யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா கலந்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்க, சோடா மாவு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா உணவுப் பொருட்களில், எஸ்பெஷலி இந்த ஹோட்டலில் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் வரும். அதே போல் மைதா உணவு, அதே போல் இந்த ஜங்க் ஃபுட்ஸ், பர்கர், பீஸா, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்தையுமே விட ஒரு முக்கியமான காரணம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம். மன அழுத்தம் தான் நம்பர் 1 காரணம் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமை காஸ் பண்ணுறது. இது யார் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பயந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் எப்பயுமே படபடப்போட சுற்றிட்டு இருப்பாங்க, எப்பயுமே ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு இது அதிகமாக வரும். இதை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், தியானம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு காமெடி இது பார்க்கலாம், இல்லை ஒரு பாட்டு கேட்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு பதட்ட நிலை குறையும். ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் குறைக்கலாம். அதே போல் உணவுனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கணும். ஹோட்டலில் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா அதை குறைச்சிக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி இதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், அடிக்கடி சாப்பிடாதீங்க. ஏன்னா அதில் பயன்படுத்துகிற இந்த மசாலா, இந்த சோடா மாவு, மைதா, இது எல்லாமே இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமை காஸ் பண்ணும். அடுத்ததாக ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒரு இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுப்போக்கு மாத்திரை ஏற்படும் ஒரு சிலருக்கு. அடுத்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லி மலச்சிக்கல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு நம்ம சொன்ன மாதிரி சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். ஸோ இது தவிர என்னென்ன தொந்தரவுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு வலி, கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். கிராம்ப் அப்படின்னா ஒரு பிடிக்கிற மாதிரி, இந்த லூஸ் மோஷன்லாம் போனால் ஒரு வகையான வலி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிவயிற்றில் ஒரு வலி வரும். ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்குது அப்படின்னா, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதுக்கான தேவையான நான் சொன்ன மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் மருத்துவர் ஜனா. நன்றி, வணக்கம்.